வரதட்சணை கொடுமையால் இளம்பெண் ரித்தன்யா தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படும் விவகாரத்தில் அவரது 2 செல்போன்களையும் தடயவியல் சோதனைக்கு உட்படுத்தி அறிக்கை தாக்கல் செய்யுமாறு காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்த் வழங்கிட கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். வணக்கம். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் வரதட்சணை கொடுமை காரணமாக புதுப்பெண் ரிதன்யா விஷமருந்தி தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட அவரது கணவர் மற்றும் மாமனார் மாமியார் ஆகியோருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் ஜாமீன் பெற்று வீடு திரும்பிய அவரது கணவர் ரிதன்யாவுக்கு சொந்தமான 2 மொபைல் போன்கள் கண்டெடுக்கப்பட்டதாகவும் அவற்றை ஆய்வு செய்ய காவல்துறைக்கு உத்தரவிட வேண்டும் என கோரி அவரது கணவர் கவின்குமார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவை நீதிபதி சதீஷ்குமார் முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது ரிதன்யாவின் 2 மொபைல் போன்கள் ஆய்வு செய்ய காவல்துறையிடம் கூறிய போது அவர்கள் மறுத்துவிட்டதாகவும், திருமணத்தில் தமக்கு விருப்பமில்லை என்று தோழியிடம் ரிதன்யா பேசிய விவரங்கள் செல்போனில் இருப்பதால் அதன் விவரங்களை ஆய்வு செய்ய வேண்டும் எனவும் கவின்குமார் தரப்பில் வாதிடப்பட்டது. மொபைல் போன்களை புலன் விசாரணை அதிகாரியிடம் ஒப்படைத்தால் அவை ஆய்வு செய்யப்படும் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதி 2 செல்போன்களையும் தடய அறிவியல் சோதனைக்கு உட்படுத்தி அதன் அறிக்கையை தாக்கல் செய்யும்படி காவல்துறைக்கு உத்தரவிட்டு விசாரணை தள்ளி வைத்திருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.